விஜய் செய்ய போகும் மிகப்பெரிய சம்பவம். இத பத்தி சோசியல் மீடியாவுல 2 நாளா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் சம்பவம் பண்ண போறீங்க? அப்படின்னு விஜய் ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. லாக்கப் டெத் இந்த விஷயத்த விஜய் கையில் எடுக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில நடந்த லாக்கப் டெத் 21 பேருடைய குடும்பத்த அவருடைய பனையூர் ஆஃபீஸ்ல சந்திச்சு பேசுறாரு. இந்த மாரி விஷயங்கள்ல அரசியல் கலந்து இருக்கு. இதுல பொதுநலம் இருக்கா? அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லாக்அப் டெத் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு 2 வாரங்களாகவே ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். ஏன்னா, ரீசென்ட்டா நடந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணம். போலீஸ் காவல்துறையினரே அடித்து கொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இது முதல் சம்பவமான்னு கேட்டா கிடையாது. கடந்த 4 வருடங்கள்ல 24 லாக்அப் டெத் நடந்திருக்கதா வழக்கு பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு, திமுக அரசு மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே வருதா? ஏன்னா, இவங்க வந்து போன அதிமுக ஆட்சி காலத்துல ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணது லாக்அப் டெத். அது மட்டும் இல்லாம அந்த லாக்அப் டெத்ல மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆக்கப்பட்டுச்சு. ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் உடைய லாக்அப் டெத் தான் இங்க பெரிய அரசியல். அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய முதல்வர், அப்ப இருந்த முதல்வர் அவர்கள நீங்க இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு சொன்னாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. இது வந்து மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க. இப்ப என்ன கேட்குறாங்கன்னா அந்த மக்கள், அப்ப இதையெல்லாம் சொன்னீங்களே, நீங்க வந்து கடந்த 2021க்கு முன்னாடி சட்ட ஒழுங்கு சரியில்ல, காவல்துறை மரணங்கள் நடக்குது அப்படின்லாம் சொன்னீங்களே, ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இத கடைபிடிச்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நியாயமான கேள்விகள் தான. ஏன்னா திமுகவுடைய வாக்குறுதிகள்ல பார்த்தீங்கன்னா, காவல்துறைய மறுசீரமைப்பு பண்ணி அவங்கள கண்காணிக்கிற மாரி விஷயங்கள் நெறைய பண்ணப்படும். முக்கியமா காவல்துறை கா காவல் நிலையத்தில நெறைய வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்பலாம் நடக்குதான்னு கேட்டா, அது எல்லாமே கேள்விக்குறிகள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த லாக்அப் மரணத்த விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. லாக்அப் டெத் இதில இருக்கக்கூடிய அரசியல். இப்ப நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் 2021ல முன்னாடி லாக்அப் டெத்தே நடக்கலையா? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன கேள்வின்னா, 2021க்கு முன்னாடி லாக்அப் டெத்லாம் நடக்கக்கூடாது. அதையெல்லாம் கண்டிச்சு, அதையெல்லாம் தண்டிச்சு தானே நீங்க போராட்டம் பண்ணி ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப ஏன் உங்க ஆட்சியில நடக்குது? அப்படிங்கிறது தான் என் கேள்வி. அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த பதில் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 24 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது யாரால அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இந்த லாக்அப் மரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல விவாதங்கள் ஏற்படுத்தப்படல. பெரிய அளவுல பேசப்படல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டே மக்களுடைய பாதுகாப்பு என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வியும் எழும்புது. அரியலூரைச் சேர்ந்த முருகானந்தம், செங்கல்பட்டு கோகுல், சென்னையில் விக்னேஷ், அப்புராஜ், ஆகாஷ், கடலூரில் பாஸ்கர், கரூரில் சங்கர், நாமக்கல் பிரபாகரன், சின்னத்துரை மற்றும் விக்னேஸ்வரன், புதுக்கோட்டை அஜித்குமார், சிவகங்கை ராமநாதபுரம் பாலகுமார், திருவண்ணாமலையில் தங்கமணி, திருச்சியில் திராவிடமணி, சுலைமான் மற்றும் தாடி வீரன், திருநெல்வேலி சாந்தகுமார், விழுப்புரம் விக்னேஸ்வரன், ஜெயக்குமார், தங்கபாண்டி, திருவள்ளூர் தங்கசாமி, தென்காசி கார்த்தி, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதராஜா மற்றும் ராஜா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடங்கள் நடந்த லாக்அப் டெத்தோடைய லிஸ்ட். அப்போ 24 லாக்அப் மரணங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஜயோடைய அரசியல் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆள்ற கட்சியாக இருந்தாலுமே சரி, ஆண்ட கட்சிகளாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி மரணங்கள்ல நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நிலை மாறுச்சான்னு கேட்டா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் அழைத்து சந்தித்து விஜய் அவர்கள் பனையூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சிருக்காரு. அத முறையா பேசிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த போராட்டம், அஜித்குமாரோடைய காவல் நிலைய மரணத்தை வந்து எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்ட காலத்துல விஜய் அவர்கள் நேரடியா கலந்துக்க போறாரு. இந்த போராட்ட காலத்துல விஜய் அவர்கள் நேரடியா கலந்துக்கிட்டு, அஜித்குமார் மரணம் மட்டும் கிடையாது, கடந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை மரணங்கள் நடந்துச்சோ, அது எல்லாத்த பத்தியுமே வந்து ஒரு கண்டனம் வந்து பண்ண போறாங்க. இதுதான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. களத்துக்கு விஜய் நேரடியா வரப்போறாரு அப்படின்னு
2 நாளா பேசிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து விஜய் அவர்கள் தலைமையில அந்த மக்கள், அந்த விவசாயிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முற்றுகையிட போறாங்க. தலைமை செயலகம் நோக்கி போக போறாங்க. அந்த அறிவிப்பா இருக்க போகுது. அப்படி இல்ல மாநாடோட அதாவது 2வது மாநாடு ஒண்ணு அறிவிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சுங்களா, 2வது மாநாடு மதுரையில நடக்க போகுது. அந்த அறிவிப்பா இருக்க போறாங்க. அப்படின்னு நெறைய பேசிட்டே இருக்கும் பொழுது, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. அந்த பெர்மிஷன் படி நாளைக்கு சென்னையில ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. அது மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் அவர்கள் முதல் முறையாக களத்துக்கு வரப்போறாரு. அதாவது இந்த மாரி நடக்கிற போராட்ட களங்கள்ல விஜய் அவர்கள் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அதாவது அவங்களுடைய கட்சி சார்ந்த போராட்ட காலத்துல. ஆனா முதல் முறையாக வரப்போறாரு. அதனால தான் கடந்த 4 ஆண்டுகளா நடந்த லாக்கப் மரணத்துடைய குடும்பத்தினர் சந்திச்சு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன மாரி பிரச்சனைகள அவங்க கையாண்டாங்க? அப்படின்லாம் விசாரிச்சு இந்த விஷயத்த நம்ம வந்து சட்ட ரீதியாகவும் அணுகணும். அது மட்டும் இல்லாம சட்ட ரீதியாகவும் அணுகணும். போராடி இவங்கள் நியாயம் வாங்கி தரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கையில எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். ஸோ இப்போ இங்க தமிழ்நாடு அரசியல் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி மேல நம்பிக்கை இழந்திருக்காங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? இப்போ இந்த 4 ஆண்டு ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அந்த நம்பிக்கைய வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சட்ட ஒழுங்குல ஆரம்பிச்சு, இந்த மாரி காவல்துறை மரணங்கள்ல இருந்து நெறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலே நெறைய விஷயங்கள எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது நெறைய விஷயங்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இப்போ திமுகவுடைய மிகப்பெரிய கட்சி 75 ஆண்டு கால பழமையா கட்சியாகவே இருந்தாலும், ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில கூட்டணி இல்லாம அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வேற, கூட்டணி இல்லாம ஆட்சிங்கிறது வேற. ஏன்னா, இப்ப அவங்க அவங்க கூட இருக்கிற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க, கம்யூனிஸ்ட் வந்து 2 கம்யூனிஸ்ட்டும் அவங்க கூட இருக்காங்க. அப்படி அது மட்டும் இல்லாம இன்னும் முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது சிறுபான்மையர் வாக்கு, இப்ப தலித்துகள் வாக்கு, அது மட்டும் இல்லாம இப்போ கம்யூனிஸ்ட்கள் அவரோட தோழர்களுடைய வாக்கு, இது எல்லாமே கலந்து தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. இத கூட்டணி ஆட்சியா மாறுமான்னு கேட்டா மாறாது. கூட்டணி இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இப்ப திமுக இருக்காங்க. ஏன்னா திமுகவால இப்ப தனிச்சு நின்னு அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அது அவங்க கட்சிக்காரவங்களுக்கே மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனா, அவங்க கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கே மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கும். அப்படி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து கண்டிப்பா அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கவே மாட்டாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஈர்ப்பு ரொம்ப காலமாகவே வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சரியான தலைவர் நம்ம தமிழ்நாட்டுல இங்க அமையல. ஏன் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தாலுமே, ஆனா அவர் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த அந்த ஃபேம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனாலுமே அவருக்கு 28 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. அப்படி இருந்தாலுமே அவருடைய அவருடைய ஒரு ஸ்ட்ரென்த்தா என்ன இருந்துச்சு? அவர் பேசும்பொழுது, 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் அவர்கள் உள்ள வந்தாரு. ஆனா காலப்போக்குல ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை தன்மை அங்க கொஞ்சம் கொஞ்சமா எழ ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படையா இருந்ததே தவிர, மற்றபடி வந்தவங்க எல்லாருமே ஒரு தீர்க்கமான அரசியலையோ, மக்களுடைய பிரச்சனை அதாவது மக்களுக்கு உண்மையாகவே என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது அதாவது ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் சரி, பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் சரி, இந்த மாரி விஷயங்கள யாருமே வந்து சரியா அட்ரஸ் பண்றது கிடையாது. அப்படியே ஒரு சில பேர் அட்ரஸ் பண்ணாலும், கூட்டணிக்காக அதாவது குடுக்கிற ஒரு 4, 5 சீட்டுகளுக்காக தன்னுடைய கொள்கையே மறந்து சமரசம் பண்ணிக்கிட்டு, ஒரு இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இவங்க அங்க உள்ள வந்துறக்கூடாதுங்க. நாங்க அவங்க கூட கூட்டணி இருக்கோம். அப்படிங்கிற மாரி ஒரு கேம் ஒண்ணு விளையாடி, மக்கள வந்து முட்டாளா ஆக்கி, மக்கள வந்து ஏமாற்றி ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைச்சுட்டே இருக்காங்க எங்களுடைய திராவிட கட்சிகள். ஸோ அதுக்கு மாற்றா வந்து கண்டிப்பா இங்க ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறது. ஸோ அது இப்ப விஜய் அவர்கள் பண்ண போறாரு. கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி கிடைக்கும். நெறைய பேர் சொல்றாங்க, எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து சிஎம் ஆக முடியும் அப்படின்னு. எப்பவுமே ஒரு வெற்றிடம் இருக்கு. அத நிரப்பணும் அப்படின்னா, நெறைய மக்கள் ஒண்ணு சேர்ந்து அத 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 வந்து கரெக்ட்டா கொண்டுட்டு போனாங்கன்னா, கண்டிப்பா அந்த மாற்றம் நிகழும். ஏன் அது வந்து ஒரு ஹிஸ்டரிய வந்து கிரியேட் பண்ண முடியாதா? ஒரு வரலாறா இருக்கலாமே! இப்படி நடக்க போறது. சப்போஸ் நம்ம அது பண்ண முடியல, நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, அடுத்த எலக்ஷன்ல பண்ண போறாரு. ஆனா, இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் 2026 பொறுத்தவரைக்கும், விஜய் அவர்கள சுற்றி தான் இந்த அரசியல் களமே இருக்க போகுது. யாரு ஜெயிச்சாலுமே, இந்த இடத்துல சோலோவா ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும். தேர்தல் நெருங்க நெறைய பிரச்சனைகள் வரதான் போகுது. பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். முக்கியமா இந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் கலந்துக்க போறாரா? அப்படி கலந்துக்கிட்டாருன்னா என்ன விஷயங்கள பேச போறாரு?
இதை ஆளும் கட்சியான திமுக எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க? வழக்கம் போல அவங்களுடைய இணையதளவாசிகள், இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங்க வச்சு தனிநபர் தாக்குதல், ஆபாச அரசியல் பண்ண போறாங்களா? இல்ல கருத்தியல் ரீதியா எதிர்க்க போறாங்களா? அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கருத்துக்களை பத்தி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.